போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இயரில் இன்பத்தமிழ் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதோட ஆசிரியர் யார், அவரை பற்றின சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்பத்தமிழ் அப்படின்ற நூலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் சுப்ரத்தினம். இவர் பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன்னுடைய பேரை பாரதிதாசன் மாற்றிக்கிறாரு. தாசன்னா அடிமை, அப்போ பாரதிக்கு தாசன், ஆனால் பாரதிதாசன் அப்படின்ற ஒரு பேரை மாற்றிக்கிடுவார். ஒவ்வொரு கவிஞரும் அவருடைய பாடல்களில் ஒவ்வொரு கருத்துக்களை வச்சு பாடுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் தன்னோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த 4 கருத்துக்களை வச்சு பாடியிருக்கிறார். பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை அவர் தன்னோட கவிதைகளில் பாடினதுனால தான் இவருக்கு புரட்சி கவி அப்படின்ற பேரும் இருக்குது. இவர் புரட்சி கவி அப்படின்ற ஒரு நூல் கூட எழுதியிருப்பார். இவருக்கு பாவேந்தர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இவரை பாவேந்தர் அப்படின்னு அழைச்சது யாருன்னா பெரியார் தான் அழைச்சிருப்பாரு. இவர் பெரியாரை, பாரதிதாசன் பெரியாரை தொண்டு செய்து பழுத்த பழம் துயத்தாடி மார்பில் விழும்னு ஒரு பாடலில் சிறப்பிச்சிருப்பாரு. பெரியார் இவரை பாவேந்தர், பாக்களுக்கெல்லாம் வேந்தர் அப்படின்னு சிறப்பிச்சிருப்பாரு. சரி, இப்போ இந்த பாடல் இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் இருக்கிற தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்குது. இவரை பற்றி, பாரதிதாசனை பற்றி கூடுதல் தகவல்கள் என்னென்னு பார்க்கலான்னா, இவருடைய பிறப்பு 1891 இறப்பு 1964 இறந்திருப்பாரு. புதுவையில் பிறந்தவர். இவர் பிசிராந்தையர் அப்படின்ற நூலுக்காக 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. இந்த பாரதிதாசன் நடத்திய இதழ்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா குயில், பொன்னி இந்த 2 இதழ்களையும் நடத்தியிருப்பாரு. இவருடைய நூல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், படித்த பெண்கள், தமிழச்சியின் கத்தி இந்த மாதிரி நிறைய நூல்கள் இவர் எழுதியிருப்பார். சரி, இப்ப பாடல்ல போலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழங்கள், தமிழுக்கு அமுதம் என்ற பேரும் உண்டு. அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது, இணையானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு, வளர்ச்சிக்கு நீரானது, நீரை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது, தமிழுக்கு மனமென்ற பேரும் உண்டு. இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். வாழ்வுக்கு நிருமித்தனா உருவாக்கிய, எங்கள் வாழ்வுக்காக நிருமித்த உருவாக்கிய ஊராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். இளமைக்கு காரணமான பாலாக இருக்கு, நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேலாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதிக்கு தேனாக இருக்கு தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்திற்கு வாளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப தமிழுக்கு 3 பேர் வச்சு அழைச்சிருக்கிறாரு. அமுது, நிலவு, மனம். உயிருக்கு நேராக இருக்கிறது, விளைவுக்கு நீர், நிருமித்த, வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், வைரத்தின் வாள். சொல்லும் பொருள் பார்க்கலாம். நிருமித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. அடுத்ததா ஒரு கவிஞரோட பாடல் கொடுத்துருக்குறாங்க, அது பார்க்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இந்த பாடலோட ஆசிரியர் காசி ஆனந்தன். மதிப்பீடு பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழங்கள். அமுதென்று அதை பிரித்தெழுதுனா வர்றது அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். பொறுத்துக்க பார்க்கலாம். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல்,
இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இன்பத்தமிழ் அப்படின்ற பாடம் முடிந்தது. அடுத்த பாடம் தமிழ் கும்மி. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.